வேலி இல்லாத பயிர ஆடு மாடு மேயும் பாங்க. வீடு திறந்து கிடந்தா நாய் நுழையாமையா இருக்கும். என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? புலம்ப வச்சுட்டானுங்களேயா. அப்பனும் ஆத்தாளும் பெத்த உடனே போயிட்டாங்க. வளர்த்த ஒரு கிழவியும் பாதியிலேயே மண்டைய போட்டுட்டா. நான் பண்ற வியாபாரமோ கள்ளு வியாபாரம். போறவர நாய்ங்கெல்லாம் ஊருக்கா வேணும் மாங்கா வேணும்னு கேக்குறானுங்க. இல்லனா ஒண்ணு தொட்டுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. சரி பாத்துக்க. என்ன வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்ப பாரு, நீயே சோறு கொண்டு வான்னு சொல்லிட்ட. குடிக்கலனா விட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதையா. என் பாடு புலம்புறதுதான். சரி சரி, நீ தின்னு. ஆமா, சோறு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரசு கைராசிக்கு ஒரு தனி ருசி இல்லையா? ஆமா ஆமா. ஆனா சோறுலாம் நல்லா தான் இருக்கு. கல்லுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு. என்ன நீ என்ன விரட்டுற? நாளையில இருந்து உனக்கு தனியா ஒரு மரத்து கள்ள கொடுத்துடுறேன், போதுமா? ஆனா சோத்துக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துடணும். சும்மா கிடைக்காது. நான் வரையா. ஆத்தாடி, எங்கம்மா போயிட்டு வர்ற? விளையாடிட்டு வர. தாமரை கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கற? நான் ஒண்ணுங்கல, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குதுப்பா. யோ, அங்கே நில்லு. ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல. சே வராத. ஆம்பளையா? பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல. இதோட பெரிய அம்பா போச்சே. ஏய்யா, இதுக்கு முன்னால நீ என்ன கசாப் கடையில வேலை செஞ்சிட்டு இருந்த? புண்ணாக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப போறியா இல்லையா? என்ன மிரட்டுற? கண்ணு நோண்டி புடுவ. இப்ப மேல வந்தேன். வாயா பாக்கலாம். வந்தனா ஏடா கூடமா ஆயிரம். வாயா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஐயோ பூசாரி, 4 நாளா எதுவுமே சாப்பிடல. பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சரி பண்ணிடுறேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா ஏதோ பெருசா பார்த்து பயந்துருக்கு. வேப்பல அடிச்சா சரியா போயிடும். அர்த்தம் வச்சுலக்கா மக்களா குச்சியில கீத்தலா கில்ல புல்லு திலக்க மாட்டா மராத்துல கீச்சிக்கணும் ஊக்கல பாஜி உமிட்டா இகரத்த பாஜி குச்சபா. டேய், மணியக்கார தோட்டத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா. போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊரை விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும். எங்க அப்பா உன்னை கொலை பண்றதுக்காக அந்த தண்ணில கரண்ட் வச்சிருந்தாரு. உன்னை காப்பாத்தணும்னு தான் உன்னை பிடிச்சு இழுத்தேன். சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சு. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா,
ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? உங்கோத அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈப்பு இந்த மாதிரி நொய் நொயம்ப ஒன்னும் சத்தத்தையே காணோம். நீதான் பூக்கதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உங்களோட வீணா போய்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா. போய் சொல்ற. இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய் என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திக்க சரசு. இது பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் அவன் பேருதைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு? ஏய், ஏம்பல அழுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு பயமா இருக்கியா? நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற? உன்னை நினைச்சா தாயா எனக்கு பயமா இருக்கு. பைத்தியக்காரி. ஊர்ல இருக்கவன் தான் என்ன நினைச்சு பயப்படுறானா, நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொல்லாப்ப எல்லாம் நீ தேடிக்கிட்ட. யோ, உனக்கு ஏதாவது ஆயிரம் முறை தாயா எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல எவன் என்ன செய்ய முடியும்? யோ, நம்ம பேசாம வேற எங்கேயாவது போயிருவோயா? ஓய், உன்கிட்ட யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ போய் சொல்ற. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. யாரு பிள்ளை இது? இல்லையா, அப்படியெல்லாம் யாரும் இல்ல. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பேசாம பாடுயா. ஏய், என்ன பேசாம இருக்க? என்ன பேசுறதா? ஏதாவது பேச. ஒண்ணும் பேச வேண்டாம், இப்படியே இருந்துடலாம். இப்படியே இருந்துடலாம், எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஊர்க்காரங்க பார்த்தா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. ஊர்க்காரங்க கிடக்கட்டும், நாம பழகிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாரு. அவன் கிடக்குறான் பூசாரி. யாரதே? ஐயோ, நான் தான் இளஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவக்காரோடு நீங்க ரெண்டு பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்கா புடுங்குற. கொய்யா மரத்துக்கு அடியில் நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அது இல்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அலங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுறேன் பாரு. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேலை கேத்திடுவான். ஏய் நில்லு நில்லு. ஆமா, நம்ம விஷயத்தை உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லல? சொல்லல. அங்க என்ன பாக்குற? அங்க பாத்தீங்களா தேன் கூடு? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்தா நிறைய தேன் கிடைக்கும். எடுப்போமா? எடுக்கலாம்,
ஆனா தேனி கொட்டுமே. கொட்டினா விஷம் இல்ல? அப்ப கடிக்காம எடுப்போம். அது எப்படி? இப்ப பாரு. ஏய், தேன் கொட்டுது, குடி. எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியே, எனக்கு? இனிமே நீ குடி. அங்க இருந்தா தானே குடிக்கிறதுக்கு. இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கே. ஏய் ஏய் ஏய். தேனுண்ணும் வந்து மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு. அங்க என்ன பண்றீங்க? தேன் எடுக்கலான்னு. அது என்னடா அடிமரத்தை கட்டி பிடிச்சு தேன் எடுக்கிறீங்க? இந்த மரத்துல தேன் இருக்கு, அதான் ஏறி எடுக்கலான்னு. தேன் எடுக்கணும்னா ஏறிச்சா எடுக்கணும். ஆனா சிந்தாம எடுப்பீங்களா இல்ல நானும் வரணுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்னன்னா கொய்யா மரத்து கடியில இருந்து எலுமிச்சக்காய் பிடிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறீங்க. இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம்.